எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் ரம்யா. என்னுடைய பதிவு 610. இன்றைய தலைப்பு ராமன் இருக்கும் இடம் அயோத்தி. ராமன் சீதாவை திருமணம் செய்த பின் அயோத்திக்கு சென்று விடுகிறார்கள். சிறிது காலத்தில் தசரா மன்னன் தன்னுடைய மகனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டு அமைச்சரவையை கூட்டி தன்னுடைய அறிக்கையை சொல்லுகிறாங்க. உடனே அங்கே இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. தன் மனைவி உட்பட எல்லோரும் சந்தோஷப்படுகிறாங்க. ஆனால் கைகை மட்டும் இதுக்கு மறுத்து பேசுகிறாங்க. ஏன்னா அவங்களோட தோழி மந்திரை நீ ராமன் அரசாங்கன்னா குசேலை உன்னை மதிக்க மாட்டா, உனக்கு உள்ள பவர் போயிடும், அது இல்லாமல் உன் பையனும் இறந்து போயிடுவான் பரதனும், அதனால் நீ தசரா மன்னனிடம் சொல்லிடு அப்படின்றத சொன்னோன்னே அவளும் என்ன பண்ணுறா, உடனே போய் தசரா மன்னனிடம் சொல்லி நீங்கள் பரதன் அரசாண்டா எனக்கு 2 வரம் தரேன்னு நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க. இப்போ நீங்கள் ராமனை இந்த நாட்டுக்கு மன்னனாக்கணும்னு எல்லாரும் முன்னாடியே சொல்கிறீங்க. அது எப்படி நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்குறாங்க. உடனே தசரா என்னால் டக்குன்னு ராமனை நீ காட்டுக்கு போகணுன்னு சொல்ல முடியாது, அதனால் நீ சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு, அதை மறுத்து தெரிவிக்கிறாரு. அதே மாதிரி கைகை ராமனிடம் சொல்கிறாங்க, நீ காட்டுக்கு போயிடு, என் பையன் மன்னனாகணும் அப்படின்றத சொன்னோன்னே ராமனும் அதுக்கு மறுப்பு சொல்லாமல் ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எந்தவித ஒரு சலனம் இல்லாமல் எல்லாமே அவர் சந்தோஷமாக ஏற்றுட்டு கிளம்புறாரு. உடனே லக்ஷ்மணும் கூட நானும் வரேன்னு சொல்லிட்டு அவருக்கு, ஏன்னா ராமனோட நிழல் போல தானே லக்ஷ்மணன் இருப்பாங்க. ஸோ அண்ணன் எங்கே போகிறாங்களோ அங்கேயுமே நானும் துணைக்கு போகிறேன், ஏன்னா நானும் உங்களோட வரேன் அப்படின்னு சொல்லி ராமன்கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் சுமித்ரா லக்ஷ்மண்கிட்ட சொல்கிறாங்க, நீ தம்பியாக போகாத, அவனுக்கு தொண்டனாக நீ போ, காட்டில் அவனுக்கு நீ எல்லா உதவிகளும் நீ தான் செய்யணும், தம்பியாக இருந்து செய்யாத, ஒரு தொண்டலாக இருந்து நீ செய்யின்னு அப்படின்னு சுமித்ரை சொல்லிடுறாங்க. சீதாதேவியும் அதே மாதிரி நானும் உங்களோட வரேன், உங்களை பிரிஞ்சு இந்த அரண்மனையில் நான் இருக்கிறதோட உங்களோட நான் காட்டில் இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்கேன். அதைத்தான் ராமன் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி அப்படின்ற தலைப்புக்கு ஏற்ற மாதிரி சீதாதேவியும் அழகாக அதை சொல்கிறாங்க. அதுக்கு பின்னர் இவங்க எல்லோரும் காட்டுக்கு போனோன்னே அந்த நாட்டில் இருக்க மக்கள் எல்லாருமே ரொம்ப மன சங்கடத்தோட, இன்னொன்று வயிற்றில் இருக்க குழந்தை கூட ராமன் போகிறத ஏற்றுக்க முடியாமல் ரொம்ப அழுத மனநிலையோட அந்த ஊர் மக்கள் எல்லோருமே ராமனோட பிரிவை தாங்க முடியாமல் எல்லாருமே அழுதாங்க. இதை கம்பன் அழகாக நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னென்னா, இவங்க காட்டுக்கு போனோன்னே தசரா மன்னன் பார்த்திங்கன்னா ராமன் போனதை நினச்சி அவரும் என்ன பண்ணுறாரு, தன்னோட உயிரை விட்டுறாரு. இதெல்லாம் கேள்விப்பட்டு அறிந்து பரதன் தன்னோட மாமன் வீட்டில் இருந்து பரதனும் சத்ருனும் கேள்விப்பட்டு கைகையை கேட்குறாங்க, எப்படி நீ ராம அண்ணனை நீ நாட்டை விட்டு போன்னு சொல்லி காட்டுக்கு போகணும் நீ எப்படி சொன்னான்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு நாங்களும் ராமன் இருக்கும் இடத்துக்கே போகணும்னு சொல்லிட்டு ராமனை தேடி காட்டில் சந்தித்து, அண்ணா நீங்கள் இருந்தால் தான் இந்த நாட்டுக்கு எல்லா வித அரசு ஆள்றதுக்கு உங்களுக்கு தான் சரியாக இருக்கும்னு சொல்லி பரதன் ஆணையிடுறாங்க. ஆனால் ராமன் என்ன சொல்கிறாங்க, தன்னோட அப்பா அம்மா ஆசைப்பட்டாங்க, என்னன்னா நீ இருந்தால் தான் நல்லதுன்னு சொல்லி அப்பா அம்மா ஆசைப்படுறாங்க, அதனால தான் நான் வந்தேன், நீ அரசாளு அப்படின்னு பரதனுக்கு சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்லியும் பரதன் என்ன சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் நீங்கள் தான் வர மாட்டேங்கிறீங்க, உங்களோட காலனியை நான் வைத்து அரியணையில் வைத்து நீங்கள் இருப்பது போல் நினைத்து
நான் வந்து ஆட்சி செய்கிறேன், நீங்கள் வரும் வரைக்கும் நான் கண்டிப்பாக இருப்பேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதன் பின்பு ராமனும் 14 வருஷம் கழித்து இது காட்டிலிருந்து வனவாசம் செய்து அயோத்திக்கு சென்றாங்க. நன்றி, வணக்கம்.